மக்களே வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம் வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எச். சந்திரன். இன்று 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சதுர்தசி திதி மாலை ஆரம்பம். வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாதம் மகா சிவராத்திரி நம்மளுடைய சிவபெருமானுக்கு உண்டான நாள். இன்னைக்கு அவர் ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு சந்தோஷமா இருப்பார். இன்னைக்கு என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் இன்று விடிய விடிய கண்முழித்து 4 கால பூஜையில் கலந்து கொண்டு இன்னைக்கு என்ன நீங்கள் வேண்டி கிடைச்சாலும் கண்டிப்பாக அடுத்த சிவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும். இது 100% உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 கால பூஜை அப்படிங்கிறது நடக்கும். அதில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பால், தயிர், பன்னீர், இல்லாட்டி இளநீ, இந்த மாதிரி திருமஞ்சனம், நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு யாரும் அன்னதானங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா சிவராத்திரி அப்படின்னாவே விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அவர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அன்னதானம் பண்ணனா அப்புறம் விரதம் இருக்கிறவங்க அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து இன்றைக்கி அன்னதானங்கள் யாரும் செய்ய வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு காலையில், நாளைக்கு மத்தியானம் அன்னதானங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பு. இன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம். அருமையான நாள். இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. குடும்பத்தோடு போய் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விடிய விடிய கண்முழித்து 4 கால பூஜையிலையும் கலந்து கொண்டு சிவனோட தரிசனத்தை பெற்று நலமோடு வளமோடு வாழ்வதற்கு வேண்டுகிறோம். நெத்தியில இந்த 3 விரல் அப்படியே திருநீரை எடுத்து வானத்தை பார்த்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லும் போது நெத்தியில திருநீர் பூசினால் அவர் நெஞ்சில ஈசன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாய, வேதம் சிவாய, கீதம் சிவாய, காற்றும் சிவாய, ஊற்றும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, மண்ணும் சிவாய, விண்ணும் சிவாய. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய.